Hello friends, welcome to LiQWYD சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான டிஃபரண்டான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா நீங்க கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிளாக்ஸ் சீட் ரைஸ் தான், அதாவது ஆலிவ் விதைகளை வச்சு நம்ம ஒரு சாதம் செய்ய போறோம். எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக நான் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் பன்னீர் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை இப்படி கூட பண்ணலாம். ஃப்ளாக்ஸ் சீட் ரைஸ் செய்கிறனால ஃப்ளாக்ஸ் சீடில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதுக்கு பேலன்ஸ்டாக வெஜிடபிள் சைட் டிஷ் கொடுத்து விட்டிங்கன்னா பேலன்ஸ்டான மீலாக உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃப்ளாக்ஸ் சீட் ரைஸ் செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து சேர்க்கலாம். அதாவது ஆலிவ் விதைகளை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் எப்போவுமே சிம்லேயே இருக்கட்டும். கடுகு வெடிக்கிற மாதிரி ஃப்ளாக்ஸ் சீடும் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 3 வரமிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தோட வாசனை உங்களுக்கு நல்லா வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆலிவ் விதையை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதே பிளேட்டுக்கு இதையும் நீங்கள் மாற்றி வச்சுடுங்க. அதுபோல் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி அந்த ஈரப்பதமெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பொடியை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போனால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்து நம்ம சேர்த்தா போதும். அதே மாதிரி வேர்க்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வறுத்த எல்லா பொருட்களுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பொடியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை நிறையா வந்து அந்த பொடியில் வந்து சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம் அப்படின்றனால நான் வந்து இதில் சேர்க்கலை. இது கிட்ஸுக்கான ரெசிபி அப்படின்றனால கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் கருவேப்பிலை ரொம்ப நல்லது, அதனால் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன். அந்த மாதிரி அரைக்கும் போது அவங்க எடுக்க வைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்காது. ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்யும் போது நான் தேங்காய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் கிட்ஸுக்கு வந்து கொடுத்து விட முடியும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா அந்த ஆலிவ் விதையோட ஃப்ளேவர் வந்து ஓவர் பவர் பண்ணிவிடும். அந்த மாதிரி இருக்கும். பொடியை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கடுத்ததாக வந்து சாதத்தில் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால நான் உப்பு வந்து இந்த ரெசிபிக்கு சேர்க்கலை. நீங்கள் சாதத்தில் சப்போஸ் உப்பு போடலை அப்படின்னா இந்த ரெசிப்பியில் வந்து சாதம் சேர்க்கும் போது உப்பு போட்டு நல்லா வந்து கலந்துருங்க. அதாவது வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை, தக்காளி வெங்காயம் கூட இல்லாத ஸ்டேஜில் கூட இந்த ரெசிப்பியை உங்களால் செய்ய முடியும். ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். ஆலிவ் விதை இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க முடியும். அவசரத்தில் செய்யும் போது கூட இந்த ரைஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பொடியை நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தாளிப்பில் வந்து நீங்கள் அந்த பொடியை கலந்து ரைஸில் வந்து கலந்து கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா LiQWYD சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.